ஹாய் விவோஸ். அடுத்ததான் சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பத்தா தான் தமிழை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சதுமே ராஜாங்கம் ரொம்பவே கோவப்பட்டு அப்பத்தாவை திட்டிடுறாரு. நீ இனிமே என் கண்ணை முன்னாடி வந்து நிற்கக்கூடாது, நானும் உன்னை அம்மானு கூப்பிட மாட்டேன், நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அப்பத்தா மேலே கோவப்பட்டு போயிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இந்த வெள்ளி கூட்டங்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சிருக்குங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக அப்பத்தா வந்து சேதுவை பார்க்க போகிறாங்க. சேதுக்கிட்ட போய், ஐயா சேது, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, இந்த தமிழ் விஷயத்தில் நீ சம்மந்தப்படலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்தை கொண்டும் உன் அப்பா கிட்ட சொல்லக்கூடாது, இந்த விஷயம் நமக்குள்ளேயே ரகசியமாக இருக்கட்டும் யா அப்படின்னு சொல்லவும் சேது சொல்கிறாரு. ஏன் தான் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கவும் அப்போத்தான் சொல்கிறாங்க, ஆமாயா சேது, நீ மட்டும் தமிழை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போன அப்படின்ற விஷயம் உன் அப்பனுக்கு தெரிஞ்சா அவன் ரொம்ப உடைஞ்சு போயிடுவேண்டா, அவன் தாங்க மாட்டான், என்னவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அவனை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத, நீ சத்தியம் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் வந்து சேதுக்கிட்ட சத்தியம் வாங்கிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லி கோஷ்டி எல்லாம் சேர்ந்துருச்சுக்க. போஸு, தாமரை, சித்ரா, சாவித்ரி எல்லாம் சேர்ந்து மீட்டிங்கை போடுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாமரை சொல்லுது, பாத்தியாம்மா அம்மாச்சி நம்ம கூட்டணியிலேருந்து இந்த தமிழ் பக்கம் சாஞ்சிருச்சு, எப்போ பார்த்தாலும் பேத்தி பேத்தின்னு அவளை தான் கூப்பிடுது, ரொம்ப நல்லவளாக மாறிடுச்சு இந்த அப்பத்தா, இதை சும்மா விடக்கூடாது, ஊமையாக இருந்துக்கிட்டு நம்ம இவ்வளோ பேர் கண்ணிலையும் மண்ணை துவிட்டு ஒரு கிளவியாக இருந்து கூட்டிகிட்டு போயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்குங்க. போஸ் சொல்கிறா, நம்ம இப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கோம், அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்போவுமே இந்த வீட்டில் பாரபட்சம் தானே பார்க்குறாங்க, அவள் தப்பு பண்ணால் ஒன்றும் சொல்ல மாட்டுறாங்க, நாங்கள் தப்பு பண்ணால் அவுட் ஹவுஸில் தங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஒரு பக்கம் புலம்பவும் மேற்கொண்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாண்டா, இந்த வீட்டில் சேதுவுக்கும் சேது பொண்டாட்டிக்கும் ஒரு நியாயம், சாவித்திரி மகளுக்கும் சன்னாசி மகனுக்கும் ஒரு நியாயண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஏற்றி விடுது. இனிமே நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்மப்படி இஷ்டப்படி இருக்கணும், இந்த வீட்டோட சட்டத்திட்டத்தெல்லாம் மதிக்கக்கூடாது, நம்ம மாமா சொன்னாருன்ற ஒரு காரணத்தினால தான் நம்ம பிள்ளைகளெல்லாம் படிக்க விடாமல் பண்ணியிருந்தோம், இப்போ பார்த்தா இவ போய் பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கா, இதில் வேற டாக்டருக்கு படிக்க போகிறாளாம், இனிமே நம்மளும் இந்த வீட்டோட எந்த ஒரு சட்டத்தையும் நம்ம மதிக்கக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து எல்லாத்துக்கும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆனதும் வேகமாக போஸை போய் ஈஸ்வரி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுது. இனிமே ஏமையும் இங்கே தான் இருப்பியா, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் நீங்கள் வச்சு பார்க்குறீங்க, என் பையன் இங்கே தான் இருப்பான், தமிழ் மட்டும் போய் எல்லாருக்கும் தெரியாமல் பரீட்சை எழுதிட்டு வந்தா அவளை மட்டும் மன்னிச்சு விட்டுட்டீங்க, இப்போ வந்துட்டு என் மகனை எப்படி நீங்கள் வெளியே வைக்க சொல்லலாம், என் மகன் இங்கே தான் இருப்பான், இல்லைன்னா நாங்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து எல்லாருக்கிட்டையும் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ராஜாங்கத்துக்கு கோவம் வந்துடுது. போஸ் பண்ண தப்புக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்கக்கூடாது, நான் அவனை அவுட் ஹவுஸில் தங்க வச்சதே பெரிய விஷயம், இனி அவனை வீட்டை விட்டு வழி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கத்திக்கிட்டு இருக்காரு. உடனே ஈஸ்வரி, என்ன மாமா சொல்கிறீங்க, என் மகனுக்கு ஒரு நியாயம் உங்கள் மகனுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மேற்கொண்டு ராஜாங்கத்துக்கிட்ட பேசிடுது. வேகமாக ராஜாங்கம் வந்து ஒரு இடத்துக்கு மேலே அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஈஸ்வரியை அடிக்க போயிடுறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.